கோதையின் பாமாலை 14. உறங்கிக் கொண்டிருக்கும் தோழிகளை எழுப்பி அவர்களை கண்ணனின் கைங்கரிய வழிக்கு ஆண்டாள் அழைத்து செல்லும் அழகை அனுபவித்து வருகிறோம். அந்த வழியில் இன்று 14வது பாசுரத்தில் நான் வந்து உங்களை எழுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு தூங்குகிற பெண்ணை எழுப்புகிறார்கள். அப்பாசுரம்: உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானே பாடேலோ ரெம்பாவாய். இந்த 14வது பாட்டில் படுத்து கொண்டிருக்கும் தோழியினுடைய தோட்டத்தில் செங்கழுநீர் என்ற பூவானது விரிந்தது என்ற அடையாளத்தை சொல்லி பொழுது புலர்ந்தது எழுந்து வா என்று அழைக்கின்றனர். நீங்கள் கவலையில்லாமல் தூங்குங்கள், நான் வந்து உங்களை எழுப்புகிறேன் என்று ஜம்பமாக சொல்லிவிட்டு இப்போது தூங்குகிறாயே, வெட்கமாக இல்லை? இது நியாயமா? பொழுது நன்றாக விடிந்து விட்டது. பெண்மணியே எழுந்திரு. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். யமுனை ஜலமே போய்விடும், நீராட்டம் நன்றாகத்தான் நடக்கும் போ. மார்கழி மாத ஆராதனம் மாலையில்தான் என்று நினைத்து தூங்குகிறாயோ? உன் வீட்டு வாசலில் வந்து நின்று பலப்படியாக கத்தி பார்த்தோம். உன் குரல் கேட்காததால் உன் வீட்டு புழக்கடை பக்கம் எப்படியோ வந்தோம். தோட்டத்து சிறு குளத்தில் தாமரை பூக்கள் மலர்ந்து மனம் பரப்புவதை ரசித்தபடி இருந்தோம். உதயமாகிவிட்டதே என்று அல்லி மலர்கள் மூடிக்கொண்டு விட்டன. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழ் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். அவள் இப்போதும் அசைந்து கொடுக்கவில்லை. எனவே மற்றும் ஒரு அடையாளம் கூறுகிறார்கள். இவ்வூரில் உள்ள துறவிகள் எல்லோரும் அவரவர் கோவில்களுக்கு தனுர்மாத பூஜை செய்ய சென்று கொண்டிருக்கிறார்கள். இது உதயமானதற்கு அடையாளம் அல்லவா? சந்நியாசிகளுக்கு 3 விஷயங்கள் வெண்மையாக இருக்கும். அதாவது அவர்கள் அணிந்திருக்கும் பூணூல், பவித்திரம் மற்றும் அவர்களின் பற்கள். இதை கேட்டதும் உள்ளிருக்கும் பெண், பற்கள் எல்லோருக்கும் வெண்மையாகத்தானே இருக்கும், சிவப்பாக கூட இருக்குமா என்று கேலி செய்து சிரிக்கிறாள். முதலில் நீ எழுந்து வா. நீ சென்று உன் பற்களை கண்ணாடியில் பார். முன் இரவு நீ வெற்றிலை போட்டுக்கொண்ட சிவப்பு இப்பொழுதும் இருக்கும். சந்நியாசிகள் வெற்றிலை போட்டுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் அவர்களின் பற்கள் எப்போதும் வெண்மையாகவே இருக்கும். இடுப்பில் கட்டிக்கொள்ளும் காவி உடை மட்டுமே சிவப்பாக இருக்கும். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் என்றதும் மௌனமானாள் படுத்து கிடந்தவள். இனிமையாக பேச மட்டும் வல்லவளே, சங்கு சக்கரம் தரித்த விசாலமான கரங்களையுடைய கமலக்கண்ணனை பாட வேண்டும். எழுவாய் வருவாய் என்று அனைவரும் சேர்ந்து கூவ அவளும் வந்து சேர்ந்தாள் பாகவத கோஷ்டியில். ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.